வருஷம் பழமையான சித்தர்கள் இருந்ததுனால அது குரங்குப்பட்டுன்னு நாங்கள் சொல்கிறது நிற்கிற பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் அவங்கள வந்துட்டு அந்த பானைக்குள்ளேயோ இல்லை வெறுமனே அவங்களோட அந்த உடம்பையும் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதைச்சிருப்பாங்க. அதோட கல்லோட அமைப்பு மட்டும் இல்லாமல் இந்த கல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் மாதிரியான, இப்போ மண்ணை எப்படி நம்ம உதுத்து எடுத்தோம்னா வருமோ, ஸோ அந்த மண் மாதிரியான அமைப்பு. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் தோழி வினோலியா. பொதுவாக ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாக்க நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இறுதிச் சடங்குன்ற முறையில் மண்ணில் புதைக்கிறது, அதுக்கப்புறம் பேழைகளில் புதைக்கிறது, இந்த மாதிரியான சடங்குகள் பண்ணுறோம். இதே மாதிரியே பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈம சின்னங்கள் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழங்கால சடங்கு முறைகள் நிறைய இருந்திருக்குங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சின்னங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் புதுக்கோட்டை. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தனவாசல் போகிற வழியில் மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இந்த ஈம சின்னங்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க வந்திருக்கோம். சங்க கால வரலாற்றில் பெருசாக இப்போ நம்ம வழிபடுற இந்த தெய்வங்கள் வழிபாடு இல்லாத காலத்தில் மூத்தோர் வணக்கம்னு சொல்லப்படுற ஒரு தெய்வ வழிபாடு பின்பற்றிருக்காங்க. அது போலவே சில வினோத ஈம சடங்குகளுமே செஞ்சுருக்காங்க. அந்த ஈம சடங்குகளை குறிக்கிறதுக்காக சில சின்னங்கள் அமைச்சிருக்காங்க. அந்த சின்னங்கள் எல்லாமே தற்போது நிறைய இடத்துல கிடைக்குது. ஆனால் நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம மக்களால் இந்த மாதிரி தான் அறியப்பட்டுருக்கு. இது இந்த ரவுண்டாக இருக்கிறது சித்தர்கள் இருந்த இடம் தான். இந்த மலை சுற்றி இந்த மாதிரி இருக்கிறது பூரா சித்தர்கள் இருந்ததுனால அது குரங்குப்பட்டுன்னு நாங்கள் சொல்கிறது. ஆனால் முறைப்படி இந்த ஈம சின்னங்களை சில பெயர்கள் வச்சு அழைக்கலாங்க. அவைகள் தான் கல்வட்டம், கல்திட்டை, கல்பதுகை, குத்துக்கள், நடுக்கல் அப்படின்றது எல்லாமே. 3000 வருஷம் பழமையான இந்த ஈம சின்னங்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி பெரிய கேட்டுங்க, அதாவது இரும்பு கேட்டுங்க போட்டு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இவ்வளோ கற்களாக உடஞ்சி கிடக்கல. இந்த கற்களாக இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈம சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். இப்போ இந்த ஈம சின்னங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த ஈம சின்னங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வட்டம், கல்திட்டை, கல்பதுகை, குத்துக்கள், நடுகள் அப்படின்ற பேரில் நிறைய இருக்குங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுவும் நம்ம இப்போ இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அமைப்புகள் ஒன்றா சேர்ந்த ஒரு இடமா இருக்குது. அதாவது கல்வட்டம், கல்பதுகை, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டால்மென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கல்திட்டை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த மணல்கள் இருக்கக்கூடிய இடம் மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே பாறைகள்ங்க. இந்த பாறைகள் எல்லாமே உங்களுக்கு சிதைவடைஞ்சு போய் அதுதான் உங்களுக்கு மண் மாதிரியான அமைப்பில் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மலைப்பகுதிகளில் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான வெள்ளை கரிங்கற்களை வச்சு தான் உங்களுக்கு சுற்றிலும் அந்த கல்வட்ட மாதிரியான அமைப்பை உருவாக்குவாங்க. இதே செம்மண் இல்லை மண் இருக்க பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செம்மூரான் கற்களை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்வட்டம் அப்படின்ற அமைப்பை உருவாக்குவாங்க. பொதுவாகவே கல்வட்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செம்மூரான் கற்கள் இருக்க இடமா தான் இருக்கவே செய்யும். 1-2 இடத்துல தான் இந்த இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கற்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்க செய்யும். இந்த கல்வட்டம் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் எப்படின்னாக்கா உங்களுக்கு வட்ட மாதிரியான அமைப்பில் அந்த கற்கள் அடுக்கிடுவாங்க. அதுக்கு உள்ளே தான் பார்த்தீங்கன்னாக்கா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சடங்கு முறையில் மக்களை புதைக்கிற ஒரு சடங்கு முறையை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவைகள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலானது பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலின்னு சொல்லப்பட்ட சவ அடக்க முறை தான். இந்த முறைகளை பற்றி தமிழ் இலக்கியங்களில் கூட பாடியிருக்காங்க. லைக் மணிமேகலையில், ஒட்டக்கூத்தரோட பாடல்களில், திருவெண்காட்டு புராணங்களில் கூட நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த தாலி கிட்டத்தட்ட 1/2 அடியிலேருந்து 7 அடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. அந்த முதுமக்கள் தாலியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இறந்தவங்களை ஒரு பேழையில் வச்சு அடைக்கிறோம்ல, ஸோ அதே மாதிரியே நம்ம ஆள் உயரத்துக்கு ரொம்ப பெருசாக ஒரு சின்ன பானை இப்போ செஞ்சு வைக்கிறாங்களே, ஸோ அதே மாதிரியே நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பானையை வந்து உருவாக்கிடுவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா இறந்து போனவங்களை அப்படியே அதில் உட்கார வச்சு அவங்க மேலே தானியங்களையும் அவங்க பயன்படுத்தின அந்த ஆயுதங்கள் சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஆயுதங்கள், அப்புறமா அவங்களுக்கு தேவையான பொருட்கள், ஆடை, அணிகலன்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க கூட வச்சு மேலே மண்ணை போட்டு அதுக்கு மேலே கற்களை வச்சு அடுக்கி அதை வந்து அப்படியே புதைச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, என் ஆள் உயரத்துக்கு இருக்குல்ல, ஸோ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்திட்டை அமைப்புங்க. அதாவது டால்மென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கல்திட்டை அமைப்பு இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 பக்கமும் 4 பக்கம்னா உங்களுக்கு அந்த சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்கள் இருந்திருக்கும். ஆனால் அது காலப்போக்கில் போயிடுச்சு போல். ஸோ 4 பக்கமும் கற்கள் அடுக்கி அதுக்குள்ளே இறந்தவங்களை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ளே வச்சு
வச்சு புதைச்சிருவாங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுருவாங்க. ஸோ எப்படின்னாக்கா ஒரு சதுரம் மாதிரியான அமைப்புலையோ இல்லை செவ்வகம் மாதிரியான அமைப்புலையோ நாலா பக்கமும் கற்களை வச்சு அதுக்குள்ளே மக்களை வந்து புதைச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கல்திட்டை அமைப்பு. இந்த கல்திட்டை அமைப்பு மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கல்வெட்டு அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல கல்வெட்டு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த கல்வெட்டு அமைப்பில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாலிகளில் நிறைய டைப் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த முதுமக்கள் தாலியவே ஈமை பேழை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈமத்தாழி, இந்த மாதிரியான பேரில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா 3 வகையில் அவங்கள வந்து புதைச்சிருக்காங்க. எப்படின்னா ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள அந்த பானைக்குள்ளே சம்மணம் போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள், அணிகலன்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வச்சு புதைச்சிருவாங்க. இது இல்லாமல் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாருன்னா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலேயே இப்போ எப்படின்னா அவங்க அப்படியே படுக்க வச்சுருவாங்க. அவங்களோட அந்த உடலை வந்துட்டு விலங்குகள் சாப்பிட்ட மீதி எச்சங்கள் எலும்புகளை வந்துட்டு ஒரு பானைக்குள்ளே போட்டு புதைச்சிருவாங்க. அந்த காலத்தில் நிறைய பேர் 200 வருஷம் கூட வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா முதியவர்களாகி அவங்களுக்கு அந்த இறப்புன்ற விஷயம் வராமல் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க பிள்ளைகளோட அந்த சம்மதத்தோடையே வந்து பார்த்திங்கனாக்கா எப்படின்னாக்கா இந்த ஜீவசமாதி அடைவாங்க தெரியுமா, எந்த சாப்பாடும் சாப்பிடாம ஒரு பெட்டிக்குள்ளே போய் உள்ளே உட்காந்து அவங்க இறந்து போவாங்களா. ஸோ அதே மாதிரியான ஒரு சடங்கு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இறந்தவர்களை வச்சு புதைக்கிறது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோடு இருக்கவங்களையும் அவங்களோட சம்மதத்துக்கே இணங்கி அந்த பானைக்குள்ளே வச்சு அவங்கள அப்படியே உள்ளே வச்சு அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களையும் வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வந்து மூடிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க உயிர் மெல்ல மெல்ல பிரிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசீவகர்கள் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறைன்றது நம்ம தமிழர்கள் மட்டும் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதோட முறைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் கூட இந்த முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ரோமானியர்கள், அதுக்கப்புறம் பாலஸ்தீனியர்கள், இந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் பழங்காலத்தில் உள்ள இதே மாதிரியான முதுமக்கள் தாலியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த உடல் அமைப்புலேருந்து இந்த காசு நெத்தி காசு நம்ம வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான நெத்தி காசு கூட வச்ச மாதிரியான ஒரு சடலத்தோட அந்த மிஞ்சின பகுதியை கூட எடுத்திருக்காங்க. அதில் இருந்த அந்த நெத்தி காசு வந்து பார்த்தீங்கன்னா ரோமானியர்களோட அந்த நாணயமாக இருந்துருக்குங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இங்கேருந்து அங்கே போனதுக்கும் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கான ஒரு நிறைய அந்த மாதிரியான ஒரு சான்றுகள் கூட கிடைச்சிருக்கு இந்த முதுமக்கள் தாலியை பொறுத்த வரைக்கும். நான் முன்னாடி சொன்னது பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த கல்வெட்டு அமைப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா செம்புரான் கல் இல்லாமல் வெள்ளை கற்களை வச்சு அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான அமைப்பு இப்போ நான் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நடுவில் நிற்கிறேன். ஸோ இதை சுற்றிலும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வெள்ளை கற்கள், அதாவது இந்த வெள்ளை கற்களாக இருக்கக்கூடிய இந்த கற்களை முழுக்க வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இங்கே ஒரு கல் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கல், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கல் மாதிரி வச்சு உங்களுக்கு அந்த 4 கற்கள் இருக்கக்கூடிய அந்த டால்மெண்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. எப்படின்னாக்கா டால்மெண்ட்ஸை வச்சு அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளை கற்கள் இருக்கக்கூடிய அந்த வட்டங்கள் அமைச்சிருக்காங்க. இது இல்லாமல் அந்த செம்பூரான் கற்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டு மாதிரியான அமைப்பு கூட இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. நாங்கள் அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. முதுமக்கள் தாலின்றதை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது பிறந்தோடனே இறக்குற குழந்தைங்க, நோய்வாய்ப்பட்டு இறக்குற குழந்தைங்க, ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தை பேழை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய தொட்டில் பேழை, இந்த மாதிரியான பேர்லலாம் அவங்களுக்கு குட்டியோண்டு பானையில் அவங்களோட அந்த இறந்த குழந்தைங்களோட எலும்புகள் இல்லை அவங்களோட உடலை வச்சு புதைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எரித்து அவங்களோட சாம்பல், இப்போ நம்ம அஸ்தியை சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி அவங்களோட அந்த சாம்பலை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பானைக்குள்ளே வச்சு புதைச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயமும் அந்த காலத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈம சின்னங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பயன்படுத்தின அந்த முறைகள் அப்படின்றது, சடங்குகள்ன்றது நிறையவே இருந்திருக்கு. ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பூரான் கற்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த கல்வெட்டு அமைப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா செம்பூரான் கற்கள். ஸோ இந்த செம்பூரான் கற்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டால்மெண்ட்ஸ் மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதோட அமைப்பு பாருங்களேன், உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஒரு கல் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கல் இருந்திருக்கு. ஆனால் இந்த கல் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போனதுனால இப்போ இதோடது தெரியல. ஆனால் இதோட கிளியரான ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. வாங்க, எவ்வளோ நேரம் நம்ம
பேசுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் காமிச்சினேன். சும்மா இடைஞ்சு போன உடஞ்சி போனதை காமிச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இருங்க நான் முடிஞ்சா இறங்குறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல தான் அவங்கள வந்துட்டு அந்த பானைக்குள்ளேயோ இல்லை வெறுமனே அவங்களோட அந்த உடம்பையும் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதைச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நாலா பக்கமும் உங்களுக்கு கற்கள் அமைச்சிருக்காங்க. இந்த கற்களுக்கு மேலே இன்னும் அதிக அளவு டன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லை இந்த வாக்குலேயோ இல்லை இந்த வாக்குலேயோ வச்சுருந்துருப்பாங்க. பட் அது போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இங்கே சுற்றிலும் பார்த்தோம் பார்த்தீங்களா, சுற்றிலும் இருந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்கள் வேறு வேறு விதமாக இருந்ததுங்க. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க செம்புரான் கல், அதுக்கப்புறம் இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பாறை கற்கள் இருந்தது வேறு. பட் இங்கே இதுக்குள்ளே அவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்லோட அமைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே வாங்க காட்டுறேன். இது எடுக்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா பாருங்களேன், ஒரு மாதிரி நல்லா இல்லைங்க, ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுற அளவுக்கு வந்து இந்த இடம் இருக்குது. இருந்தாலும் இந்த கல்லை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கல்லை பாருங்கள், இதோட கல்லோட அமைப்பு மட்டும் இல்லாமல் இந்த கல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் மாதிரியான, இப்போ மண்ணை எப்படி நம்ம உதுத்து எடுத்தோம்னா வருமோ, ஸோ அந்த மண் மாதிரியான அமைப்புலேயே இந்த கல் இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் இந்த கல் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மீதி இது முழுக்க நம்ம சுற்றிட்டோம். அந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா பாறை கற்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இந்த கல்லை வந்துட்டு எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. இது என்ன மாதிரி கல் அப்படின்றது கூட நமக்கு தெரியல. இந்த இடத்த வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிட்டேங்க. இந்த மாதிரியான ஈம சின்னங்கள் அப்படின்றது நம்மளோட இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, நிறைய இடங்கள்ல இருக்குன்றது நமக்கு தெரியும். அதில் நிறைய இடங்கள் பாதுகாக்கப்பட்டும் இன்னும் பாதுகாக்கப்படாமலும் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இடங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த முதுமக்கள் தாலியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2500-3000 வருஷம் பழமையானது அப்படின்றது நம்மளோட தமிழர்கள் 2500-3000 வருஷத்தை தாண்டின மக்களை வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தெரியுது. ஆனால் இன்னும் நிறைய இடங்கள் பாதுகாக்கப்படாமல் இருக்குல்ல, தெரியாமல் இருக்குல்ல. ஸோ அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முதுமக்கள் தாலிகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா இதை விட தாண்டின நம்மளோட தமிழக வரலாறு தான் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட அமையலாம். எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். நன்றி.